வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா நல்ல காரசாரமாக சிக்கன் வறுவல் செய்ய போடுங்க. வாங்க செய்யலாம். இப்போ நம்ம இது வதங்கத்துக்காக உப்பு கொஞ்சோண்டு போடுறோம். இது மேலே சிக்கன் நல்லா வதங்கி நிற்குதுங்க. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த கோழியை வதத்தோம் தானே, அதுலேயே இப்போ கல்லெண்ணெய் ஊற்றி வதக்க பாருங்க. கல்லெண்ணெய் கடுகு கடுகு நல்லா பொழிஞ்ச பின்னாடி நல்லா பொழிஞ்சு கறிவேப்பிலை போகலாம். கறிவேப்பிலை நல்லா பொழிஞ்சு வந்துருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போடலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுக்கு கிருமி நாசினிக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோமே. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் கொஞ்சோண்டு போடலாம். அடுத்து மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போடலாம். நான் நல்லா காரம் அதிகமாக சாப்பிடுங்க, அதனால் நான் நல்லா காரம் அதிகமாக போடுறேன். அதுக்கடுத்து மிளகு தூள், அதாவது பெப்பர் தூள்னு சொல்லுவாங்க. இது இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த கறி எடுத்து இதில் போட்டோம். இப்போ நாம் ஏன் இந்த பொடியை வதக்கின பாருங்க, நம்ம ஏன் எண்ணெய் ஊற்றி இது பண்ணோம்னா இதுக்கு டேஸ்ட் அப்படி வரணுன்றதுக்காக. இப்போ நம்ம எதுக்கு இந்த கறி வதக்கின பான்லேயே எண்ணெய் ஊற்றி இது பண்ணோம்னா இதோட டேஸ்ட் வந்து சுத்தமாக குறையாமல் நல்லா அப்படி டேஸ்ட் வரணுன்றதுக்காக தானுங்க. இதை நல்லா போட்டு வதக்குவோம். இது கூட
கொத்தமல்லியை கிள்ளி போட்டுக்கலாம். அதே மாதிரி புதினாவும் போட்டுக்கலாங்க இதில் இருந்து. நல்லா வதக்கலாங்க. இது நல்லா காரசாரமாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்கித நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது பாத்திரத்தை மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்தில் நல்லா காரசாரமாக்குங்க. அருமையாக நல்லா காரசாரமாக்குங்க டேஸ்ட். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதை சூப்பராக இருக்குதுங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. எல்லாம் நம்மளுக்கு நன்றி. இந்த வீடியோவை இதை முடிச்சுக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.